சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர். இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன், ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஆமிர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு ஸுஹ்ரா கிளையில் மாலிக் பின் உஹைப், ஹம்னா பின்த் சுஃபியான் எனும் தம்பதிகளுக்கு மகனாகப் பிறந்தார்கள். இவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ், உமைர் இப்னு அபி வக்காஸ், உத்பா இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய சஹாபாக்களின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார். நபி அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த ஆரம்ப நாட்களிலேயே தங்களுடைய சகோதரர்களைப் போலவே இவர்களும் சத்திய மார்க்கத்தை மனமோந்து முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி தெரிந்தவுடன் அந்த வீட்டில் புயல் வீசத் தொடங்கியது. இவரது தாய் ஹம்னா பின்த் சுஃபியான் தனது மகன்மாரை மீண்டும் சிலை வழிபாட்டுக்குத் திரும்ப பல முயற்சிகள் செய்தார். பல சபதங்கள் எடுத்தார். தாய்ப்பாசத்தை பயன்படுத்தி ஈமானை சிதைக்க குறைஷியர்கள் முயன்ற அந்த தருணத்தில் ஒரு திருக்குர்ஆன் வசனம் இறங்கியது. உமக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் பெற்றோர் உம்மை வற்புறுத்தினால் அவர்களுக்கு நீர் கீழ்ப்படிய வேண்டாம். எனினும் இவ்வுலகில் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும். இந்த வசனத்துக்குப் பிறகு தாய் பாசத்தை குறைஷிகளால் ஒரு ஆயுதமாக பாவிக்க முடியாத நிலை உண்டானது. சமூகத்தின் ஏளனப் பேச்சும் தாயின் பாசத் தாக்குதலும் எல்லை மீறிய போதும் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசையவில்லை. தாய்க்குரிய மரியாதை வழங்கிய அதேவேளை தனது இறைவனுக்கு வழங்கிய வாக்கை அவர் மீறவும் இல்லை. மக்காவில் தொடர்ந்த இந்த போராட்டங்களுக்குப் பிறகு ஈமானை பாதுகாக்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். பின்னர் மதீனாவுக்குச் சென்று நபியவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் ஒரு வணக்கசாலி மட்டுமல்ல, ஒரு போர்க்கள வீரராகவும் திகழ்ந்தார். வரலாற்றுச் சிறப்புமிக்க உஹது போரில் நபியவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று தீரத்துடன் போரிட்டார். நபியவர்களின் பொன்மொழிகளை அறிவிப்பதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். தனது வாழ்வின் பிற்பகுதியில் சிரியா தேசத்துக்குச் சென்றார். அங்கே தனது இறுதி நாட்களை கழித்தார். இதுதான் தாய்க்குரிய கடமைகளும் இறைவனுக்குரிய பொறுப்புகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தும் சோதனையில் சாதனை படைத்த முஹாஜிர், முஜாஹித் ஆமிர் பின் அபி வக்காஸ் பின் உஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.